எந்த சூழ்நிலையும் மன உறுதி இழக்காம இருந்த இந்த சிம்மராசிக்காரங்க கிட்ட தான் இந்த நேரம் நிறைய மன போராட்டம் சந்திச்சு ஒரு நிலையில நீங்க இல்லைன்னே சொல்லலாங்க. பெரும்பாலும் ஒரு முடிவு எடுக்கிறதுலயுமே இந்த நேரம் கொஞ்சம் மனக்குழப்பங்கிறது இருக்குது. முன்னாடி இருந்த முன்கோபம் பிடிவாதம் எல்லாமே இந்த நேரம் உங்ககிட்ட இல்லைதான். தேடி வரவங்களுக்கு அரவணைச்சு போக தெரிஞ்சவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாத சூழ்நிலை தான் இருக்கிறீங்க. பெரும்பாலும் யார்கிட்டயுமே பேச உங்களுக்கு இந்த நேரம் பிடிக்கல. அந்த அளவுக்கு மனப்பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. வீட்லயும் சரி வெளியிலயும் சரி பேச்சாலையும் பாதிப்பு, சொந்தத்தாலையும் பாதிப்பு, சொத்தாலையும் பாதிப்புங்கிற மாதிரி தான் இந்த நேரம் இருக்குது. சொத்து பத்தெல்லாம் இருக்கக்கூடியவங்க கூட அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. பெரும்பாலும் இந்த நேரம் பந்த பாசம் எல்லாமே நிறைஞ்சுதாங்க இருக்கு. ஆனா புரிஞ்சுக்கிற தன்மை தான் இல்லை. குடும்ப உறுப்பினர்கிட்டயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் இந்த நேரம் கொஞ்சம் அதில் தான் போராட்டம். அதே மாதிரி தொழில் வாழ்க்கையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்புங்கிறது பெருசா கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இல்லை. ஏன்னா நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. கொஞ்சம் உடல் நலத்துல தான் தொந்தரவு கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுங்க. அதே மாதிரி மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. கற்பனையான கவலையை நீங்க அதிகமா வளர்த்துக்கிறதாலேயே இந்த நேரம் மன ரீதியான போராட்டமும் நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்குமே கவலையை விட பாருங்க. இனி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். குழந்தைகள் வழியில துன்பம் சந்திச்சவங்களுக்கு கூட, தொல்லை அனுபவிச்சவங்களுக்கு கூட இனி நல்ல மாற்றம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. யாரெல்லாம் உங்களுக்கு குற்றம் சொன்னாங்களோ, குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்க இந்த நேரம் சமாதானத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு. யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு உதாசனப்படுத்திட்டு போனாங்களோ அவங்க எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது நீ ஏற்பட போகுது. தாய் மாமன் வழி உறவு வகையிலுமே இந்த நேரம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாங்கன்னு சொல்லலாங்க. சுயமா இந்த நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. ஏன்னா புதனுடைய அமைப்பு சுய முயற்சிக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்கும். புத்திசாலித்தனத்தால நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் தான். ராகு கேதுவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சிரமங்கிறது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கும். எதுவாக இருந்தாலும் தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் இனி வரக்கூடிய இந்த 30 நாட்கள் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மாத தொடக்கத்திலே உங்க ராசநாதன் சூரியனை குரு பாக்குறாருங்க. ஜென்மத்துல கேது இருக்கிறாங்க. அதனாலதான் ஒரு இனம் புரியாத கவலை மனக்குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். போதா குறைக்கு கண்டகசனி ஆதிக்க வேற ஏதாவது ஒரு வகையில தொல்லங்கிறது கொடுத்துக்கிட்டே இருந்திருக்குங்க. இது வரக்கூடிய நாட்கள்ல சிறப்பான பலன் கிடைக்கும். பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். தேவை என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. உங்களுக்கு இதுதான் தேவைங்கிறது இப்ப புரியும். அதனால பல நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் கொஞ்சம் வருமானம் உண்டுனாலுமே சின்ன சின்ன செலவும் கொஞ்சம் காத்திருக்குது. அதனால கொஞ்சம் இந்த வரவு செலவு விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க. உங்க ராசிக்கு இந்த நேரம் குருவோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்கரம் பெறது அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். நீங்களாவே தலையிடுறத கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. சொந்த பந்தத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை தான். சமீப காலமாக உங்களுக்கு சொந்தத்தால பாதிப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது. அதனால அதிக நெருக்கம் காட்ட வேண்டாம், விவாதிக்கிறது வேண்டாம், பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த வம்பு வழக்கு எல்லாமே இப்போதைக்கு நீங்க தள்ளி வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தாங்க. பண வருமானத்துல பாதிப்பு இல்லை. வராதுன்னு நினைச்ச பணம் எல்லாமே வரும். கடன் பாக்கி வசூலாகும். இது வரக்கூடிய நாட்களில் சுப செய்தி காத்திருக்குது. அதனாலதான் கொஞ்சம் சிக்கனமா இருக்க பாருங்க. வரவு செலவு திட்டமிட பாருங்க. இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த 11ஆம் தேதிக்கு மேல எல்லாமே உங்க ராசிக்கு 3-10 இடத்துக்கு அதிபதியா சுக்கரன் வர்றது. இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம். வளர்ச்சிங்கிறது சிறப்பா இருக்கும். எதிர்காலத்துக்காக நீங்க எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குங்க. பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க அப்படிதான். இப்போதைக்கு யோசிக்க மாட்டீங்க. வரக்கூடிய எதிர்காலம் சிறப்பா இருக்கணும்னு தான் எந்த விஷயமா இருந்தாலும் யோசிப்பீங்க. அப்படி பாக்குறப்ப எதிர்காலத்துக்காக நீங்க எடுக்கக்கூடிய இந்த நேர முடிவுங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். தொழிலையுமே லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும். இந்த அடகு வச்ச நகை, இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மீட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டாகும். வேலையிலுமே மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உண்டாகும். கார்த்திகை 20ஆம் தேதிக்கு பின்னாடி எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா
பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு செவ்வாய் போகக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு 4-9 கிட்டத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வராரு. இது பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் கிடைக்குன்னா, இந்த இடம் வாங்குறது, பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நீங்கள் யோசிப்பீங்க, அது சம்மந்தமாக திட்டம் இடுவீங்க. அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தலாம். வாங்கின இடம், விற்கக்கூடிய இடம், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. கூட பிறந்தவங்க வகையில் நல்ல மாற்றங்க. கூட பிறந்தவங்க உங்களை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. உங்கள் நிலைமை என்னென்னே புரிஞ்சுக்காம உங்களை குத்தம் குறை சொல்லக்கூடியவங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க. யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாங்களேன்னு ஒரு மன வேதனையில் இருந்திருப்பீங்க. ஆனால் கூட பிறந்தவங்க வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. உங்கள் குணம் என்னங்கிறத தெரிஞ்சு நடத்துக்குவாங்க. நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் தொழிலில் நல்ல மாற்றம், வீட்டில் நல்ல மாற்றம், தொழில் சம்மந்தமாக நீங்கள் நிறைய பேர் வாடகை கட்டடத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே சொந்த கட்டடத்துக்கு தொழிலை மாற்றிக்கலாம்னு யோசிப்பீங்க. அதுவுமே அந்த செய்யக்கூடிய முயற்சியுமே இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு புதனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே வருமானம் எப்படியாவது, இதுக்கு முன்னாடி வருமானம் வந்தது எல்லாமே ஏதாவது ஒரு வழியில் செலவாக இருக்கும். ஆனால் அந்த இனி வரக்கூடிய நாட்களில் வருமானம் நல்லபடியாக ஈட்டணும், தொடர்ந்து கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு பெறணும்னு நீங்கள் சிந்திப்பீங்க. அது சம்பந்தமாக முயற்சி செஞ்சக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து மூலமாக அந்த நேரத்தில் லாபம் உண்டாகும். இந்த கார்த்திகை 20ஆம் தேதிக்கு பின்னாடி பாக பிரிவின மாதிரியான விஷயம் இல்லாமல் அந்த நேரத்தில் சுமூகமாக முடியும். வியாபாரம், தொழிலில் நல்ல வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. வேலையிலுமே கொஞ்சம் ஆதரவு அந்த நேரம் உண்டு. ஆனால் வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையில நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை. வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் அற்புதம் தான். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நேரங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்குது. படிக்கிற அமைப்பு சிறப்பாக இருக்குது. படித்தது மனசில் தங்கும், நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் தான். அதனால படிப்பில் கவனம் செலுத்த பாருங்க. பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஓயாத சண்டையாகவே இருந்திருக்கு. ஒன்று குழந்தைகளால் பாதிப்பு, இல்லைன்னா வீட்டில் பெரியவங்களால் பாதிப்புன்னு கொஞ்சம் ஒரு சங்கடத்தை சந்திச்சிருப்பீங்க. அந்த நிலைமை மாறுது. உங்கள் சுமங்கிறது இறக்கி வைக்கக்கூடிய நேரம். மனசில் இருக்கக்கூடிய பாரமாக இருக்கட்டும், வேலையில் இருக்கக்கூடிய பாரமாக இருக்கட்டும் குறையுன்னு சொல்லலாம். வேலையில் இந்த நேரம் சிறப்பு தாங்க. பண வரவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்குமே எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே சிம்மராசிக்கு இந்த நேரத்தில் ஊர் மாற்றம், இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் உண்டாகக்கூடிய நேரம் தான். ஏன்னா குரு அதிசாரமாக அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மை. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாலே பெருசா தொந்தரவு இல்லை. அதே சமயம் உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறையா இருக்கு பாருங்க. வீணான பயம் வேண்டாம். வீணான பயம்தான் பல பிரச்சனைக்கு காரணமே. தேவையில்லாத சிந்தனை விட்டாலே சிறப்பா இருக்குது. இந்த நேரம் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்பு தான். பயப்படாம நீங்க செயல்படலாம். நிச்சயம் நல்ல பலன் காத்திருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளோட நிலையில நல்ல மாற்றம். மனசுல தேவையில்லாத வேதனை, அழுத்தம், குழப்பத்தை முன்ன தீர்க்க பாருங்க. அதை தூக்கி எரிஞ்சாலே பல பிரச்சனை நீங்குது. உங்க தாயோட ஆரோக்கியத்துல முன்னாடி விட பாதிப்பில்லைங்க. இந்த நேரம் ஒரு முன்னேற்றம் தான். சொத்து, வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கும். வீடு, வண்டி, வாகனம் மாதிரியான அமைப்பு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம். வருமானம் பெருகி வரக்கூடிய நேரம் தான். பொருளாதாரத்துல சிறப்பா இருக்குது. குடும்பத்துல பிரச்சனையுமே நீ வரக்கூடிய நாட்களில் தீர்ந்துடும். பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்க கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உண்டாகும். ஏன்னா சுக்கரனுடைய அமைப்பு ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு. அதனால தொழில் அற்புதமா இருக்குன்னு சொல்லலாங்க. வேலையில ஒரு மேன்மை உண்டாகும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இது எல்லாமே இந்த மாத இறுதிக்குள்ள உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது. பண வருமானமும் சிறப்பு தான். குரு இந்த நேரம் வர்றதால தீராத ஆசை, மனசு இருக்கக்கூடிய ஆசையை நீங்க நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் ஏற்பட போகுது. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல இடத்துல வரண அமையக்கூடிய வாய்ப்பு, திருமணம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் உண்டாகும். நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்கிறாங்க. மனசுல முன்ன சொன்ன மாதிரி தான் இன்னும் புரியாத குழப்பம் இருக்கும். எந்த வேலையா இருந்தாலும் அந்த குழப்பத்தாலேயே கொஞ்சம் இழுவறியாவே இருக்கும். அதனால வேலையில கவனம் கொடுக்க பாருங்க. மனக்குழப்பத்தை தீர்க்க பாருங்க. ஆலய வழிபாடு செய்கிறது நல்லதுதான். முடிஞ்ச வரைக்குமே சிவ வழிபாடு செய்ய பாருங்க. ரொம்ப முக்கியமா சிம்மராசி அன்பர்கள் நீங்க மொத்தமாவே குலதெய்வ வழிபாட்டையும் சிவ வழிபாட்டையும் இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லதுதான். அதே மாதிரி மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு உடம்புல தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதனால ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. கணவன் மனைவி கூட சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா எடுத்துட்டு வந்தீங்கன்னா தொந்தரவுங்கிறது இல்லை. ஆனால் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பாக தான் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடு, இடம் வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது. தாய் தந்தையோட ஆதரவு சிறப்பாக இருக்குது. எடுக்கிற வேலை நல்லபடியாக முடியும். அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். ஆனாலுமே கொஞ்சம் நல்ல மாற்றம் தான். உடல்ல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மருத்துவ செலவு இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிடும். அதே மாதிரி முதலீடு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான். இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்குங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் மருத்துவரை பார்த்துக்கிறது தான் இந்த நேரம் நல்லது.
முடிஞ்ச வரைக்குமே புதுசாக வரவங்க கிட்ட கொஞ்சம் விலகியே இருக்க பாருங்க, அதிகம் நெருக்க வேண்டாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இனி நல்ல வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பிரச்சனை தருங்க, அதனால பேச்சுவார்த்தையில் கவனமா இருங்க. மூன்றாம் நபரை அனுமதிக்காதீங்க. எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் தான். புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது. செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல பாதிப்பே இல்லை, கொஞ்சம் கவனம் கொடுத்தா நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான். நண்பன் யாரு எதிரி யாருங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியாது, அதனால யாரா இருந்தாலும் ஒரு அடி தள்ளியே நின்று பழக பாருங்க. மற்றபடி சிறப்பு தான். உங்களை விட மன தைரியம் கொண்டவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை, அதனால தைரியத்தை விடாதீங்க. கண்டிப்பா நல்ல பலன் இறுதியில காத்திருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.